ஒரு வாழ்க்கையே நீங்கள் ஒரு வீடியோவில் கேட்குறீங்க. இதுதான் உண்மை. நம்ம தானே? உண்மைதான். ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவன் ஒரு 60 வயசு 70 வயசு வாழ்கிறாங்கன்னா அந்த 70 வருஷ வாழ்க்கை ஒரு வீடியோவில் கேட்குறீங்க. ஷார்ட்டாக இருக்கேன், ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் அது படித்தவனுக்கு தெரியும். இந்த மரம் இங்கே வச்சா எவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்கும், அதோட எல்லை எவ்வளோ தூரம் நிப்பாட்டணும் அவனுக்கு தெரியுங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே பேர் கொண்டு போகிறவன் சொத்தை கொண்டு போக மாட்டான், சொத்து வச்சுட்டு போகிறவன் பேர் கொண்டு போக மாட்டான். இவ்வளோதான் லைஃப். எல்லாமே உன் கையிலே வச்சுக்கிட்டு நீ பறி கொடுத்துட்ட. ஒரு ஜோரில் எல்லாத்தையும் விட்டுட்டுன்னா சூரியன் முடிஞ்சு நமஸ்காரம் எதுக்குன்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த லைஃபுக்கு வரதுக்காக ட்ரை பண்ண எப்படி வரும்? நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இறைவன் பாதையில் செல்வோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, தினம் தினம் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு செல்வாங்க அப்படின்ற மாதிரியான தலைப்புகள்ல நீங்க பேசிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு, எந்த விஷயம் நம்ம செஞ்சா, எந்த விஷயத்த நம்ம பின்பற்றினா அனைத்தும் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும் அப்படின்னா, அதாவது தானா தேடி வரணும், நம்ம எதையும் தேடி போகக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், என்ன விஷயத்த நம்ம செய்யணும்? ஒரு வாழ்க்கையே நீங்கள் ஒரு வீடியோவில் கேட்குறீங்க. இதுதான் உண்மை. நம்ம தானே? உண்மைதான். ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவன் ஒரு 60 வயசு 70 வயசு வாழ்கிறாங்கன்னா அந்த 70 வருஷ வாழ்க்கை ஒரு வீடியோவில் கேட்குறீங்க. ஷார்ட்டாக இருக்கேன், ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாமா. 24 மணி நேரம் தியானம் பண்ணணும், சம்பாதிக்கிறதெல்லாம் அன்னதானம் பண்ணணும், சம்பாதிக்கிற காசெல்லாம் ஊருக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும், கோயிலே கெதின்னு கிடக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும் இங்கே வாழ்ந்துட முடியாது. அப்படி பண்ணவங்களும் யாரும் இங்கே 110 வயசுக்கு வாழ்ந்ததில்லை. எல்லாமே அந்த 60 70 தான். நீ என்ன பாவம் பண்ணாலும் சரி, என்ன புண்ணியம் பண்ணாலும் சரி, நீ நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, சாவு வர்றது நிச்சயம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த சாவு உனக்கு எப்படி வருது, அதுதான் இங்கே வாழ்வு. சாவு நிச்சயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த சாவில் உனக்கு நல்ல சாவா, கெட்ட சாவா, கர்ம சாவா, உன் மரணத்தை நீயே தேடிக்கிறியா, இல்லை இயற்கையாக வரியா, இல்லை இழுத்து நீ வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கஷ்டப்பட போறியா? இதுதான் வாழ்க்கை. இவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம எதுவுமே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். நம்ம என்னவா ஆக போகிறோம், கடைசியில் என்னவா நிற்க போகிறோம், யார் நம்ம கூட இருக்க போகிறா, யார் கூட இருக்க மாட்டோம்னு நம்மளை படித்தவனுக்கு தெரியும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவனுக்கு தெரியாது, நம்மளுக்கே தெரியாது இல்லையா? நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம்னு. ஆனால் நம்மளை படித்தவனுக்கு விதைக்கும் போதே தெரியும் இந்த மரம் எவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்கும் அப்படின்னு. அது படித்தவனுக்கு தெரியும். இந்த மரம் இங்கே வச்சா எவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்கும், அதோட எல்லை எவ்வளோ தூரம் நிப்பாட்டணும் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த நிப்பாட்டுறதை நிப்பாட்டாமல் நம்மளுக்கு என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம், நீயாக இரு, உனக்கு வர்றது எல்லாம் வந்து சேரும் அப்படி எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னோட கடமை என்ன, நம்மளோட கடமையாக ஒரு வாழ இதுனா எது திருப்பி சொல்கிறேன், எது எந்திரிச்சோ சாப்பிட்டோ தூங்கணும் வந்தோன்னு செய்ய இருக்கக்கூடாது. நம்மளோட கடமை என்ன, நம்மளோட வேலை என்ன, ஃபஸ்ட்டு கரெக்டாக ஸ்கூலை முடித்தோமா, காலேஜை முடித்தோமா, கரெக்டாக ஒரு வேலைக்கு போகணுமா, ப்ரொசீஜராக ஒரு வேலைக்கு போய் உட்காந்தோமா, அந்த வேலையில் ஒரு நல்ல பேர் எடுத்தோமா, நல்ல ஒரு ஃபேமிலி ஆகணுமா, ஃபேமிலி ரன் பண்ணணுமா, அழகாக 2 குழந்தைங்க பெற்றோமா, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோமா, இருக்கிறத வச்சுட்டு போதுன்ற மாதிரி வாடகை கொடுத்தாலும் கம்மி செலவு கொடுத்தோமா, அந்த வாடகையில் எல்லாமே கொஞ்சம் நீ இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் முயற்சி யார் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும். இப்போ நான் தான் பண்ணணும். என்னோடய சுமையை ஒன்றொருத்தர் சுமக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ என் சுமையை நான் தான் சுமக்கணும். ஸோ அந்த சுமையை சுமக்கிறதுக்கு கெப்பாசிட்டி நம்மளுக்குள்ள நம்ம ஏற்படுத்தணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயுமே போய் சிக்காமல் எதுலேயுமே போய் மாட்டாமல் நீங்கள் கரெக்டாக படித்து ஸ்கூலு காலேஜு லைஃபு ஃபேமிலி குழந்தைங்கன்னு ஒரு 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 35-40 வயசு நீங்கள் கடந்துட்டிங்கன்னா பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்கிற 40 வருஷம் வாழ்க்கை உங்களோட ப்ரமோஷன்னா ஒரு வேலையில் ஒரு அந்தஸ்தில் வர்றது, ஒரு பதவியில் வர்றது, சேலரி இன்க்ரீஸ் ஆகுறது, ஸ்டூடெண்ட்டு போய்ட்டு லெக்சர் ஆகுறது, ஸ்டூடெண்ட் போய்ட்டு டீச்சர் ஆகுறது, அதுதான் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அப்டேட்டுக்கு வரணும் யார் பண்ணணும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இதுக்கான ஒரு முயற்சி கடவுள் படைக்க மட்டும்தான் செய்வான். விதைக்கிறது ஒன்றா இறைவனாக இருக்கலாம், ஆனால் அது வளர்க்குறது நம்ம தானே வளர்க்குறோம். அந்த மாதிரி அதை வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளே பண்ணலாம். எல்லாமே இந்த பிரபஞ்சமே கொடுத்துருக்காங்க.
இந்த பிரபஞ்சத்தில் நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, வானம் இருக்குது, பூமி இருக்குது. இந்த 5 எதுக்கு கொடுத்தாரு? இதை வச்சு நீ எப்படி வேணாலும் வாழலாம். நெருப்பை பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சவன் கோடிகள்லாம் இருக்கான். தண்ணியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன் கோடிகள்லாம் சம்பாதிக்கிறான். காற்று பிஸ்னஸ் பண்ணுற ஃபேன் விற்கிறவன கோடிகள்லாம் சம்பாதிக்கிறான். அம்மாவா இல்லையா? ஃப்ளைட்டில் படுக்க வச்சு ட்ராவலிங் பண்ணி கோடிகள்லாம் சம்பாரித்து ஆளாக நிற்கிறாங்க. அதே பிரபஞ்சத்தில் வந்துட்டு நம்ம ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் இருக்காங்க. அதுவே இறைவன் படைச்சது தான், அதே பிரபஞ்சத்தில் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா அவன் தலையெழுத்தில் அது இல்லை. எப்படி? அவன் தலையெழுத்தில் அது கிடையாது. ஆனால் தலையெழுத்தை இங்கே யாராலையும் மாற்ற முடியாது. உன் தலைவிதி அதுதான். ஆனால் அந்த தலைவிதிக்கு மாற்ற முடியலனாலுமே ஓரளவுக்கு நீங்கள் முயற்சியாவது எடுக்கணும். முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல செய்வது ஒரே விஷயம், இந்த உலகத்தில் நல்லவனாக வாழணும். என்ன வாழணும்? நல்லவனாக வாழணும். நல்ல மனுஷனாக வாழணும். நம்ம உடல் என்னவோ 50 வயசு மேலே தாங்காது. 60 தொங்கிரும், 80 முடிஞ்சிடும். புதைச்சி 48 மணி நேரத்தில் இரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிடும். 48 நாள் ஆச்சுன்னா எலும்பே செத்துரும். ஆனால் அந்த பேர் இருக்குது பாருங்கள், 10 தலைமுறைனா கூட இருக்கும். இன்றைக்கும் நிறைய ஆசானுங்க மகானுங்க பேர் சொல்கிற காரணம் என்ன? அவங்க வாழ்ந்துட்டு போன வாழ்க்கை அந்த மாதிரி. என்ன எடுத்துகிட்டு போனாங்க? இங்கே பேர் கொண்டு போகிறவன் சொத்தை கொண்டு போக மாட்டான். சொத்து வச்சுட்டு போகிறவன் பேர் கொண்டு போக மாட்டான். இவ்வளோ தான் லைஃபு. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னென்னு பேர் கொண்டு போகிறோமா, சொத்து கொண்டு போகணும். சொத்து கொண்டு போக முடியுமா? முடியாது. இப்போ நான் பென்ஸ்காரே வச்சுருந்த பென்ஸ்கார் எடுத்து போக முடியுமா? முடியாது. எவனோ ஓட்ட போகிறான். அந்த ரோடு இருக்கும், கடை இருக்கும், வண்டி இருக்கும், வச்சுருக்க துணி இருக்கும். ஆனால் நீ இருக்க மாட்டேன். ஆனால் அதே பேர் இருக்குது பாருங்கள். நீ போய் உன் பேரன் போய் உன் பேரன் தான் கொள்ளு தாத்தா வந்தோட உன் தாத்தா, என் தாத்தா தானே அந்த ரோடு பேரே போட்டாருன்னுவான். என் தாத்தா பேரில் தானே இந்த தெருவே இருக்குன்னுவான். என் தாத்தா பேரில் தானே இந்த ஊரே இருக்குது, இந்த பில்டிங்கே இருக்குன்னுவான். எங்கள் தாத்தா தரான்னுவான். சொல்கிறாங்களா இல்லை? இன்றைக்கும் ஜமீன் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சவுத் சைட் போனீங்கன்னா ஜமீன்னாலே வரலாறு பேசும். எல்லாம் எப்படி அவங்களாம் செதுக்குனாங்க. அவங்க பிறக்கும் போதே ஜமீனாக பிறந்தாங்க இல்லையே, செதுக்குனாங்க. நம்ம செதுக்கணும். நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும், இது தான் செய்யணும், இது தான் பண்ணணும், இது தான் இருக்கணும், நம்ம இது தான் வாங்கணும், நம்மக்கிட்ட இது தான் இருக்குது, இது போதும். இருக்கிறது சந்தோஷமாக ஆசைப்படு. மனைவி கேட்டால் புரியவை. கணவர் ஆசைப்பட்டாலும் மனைவி புரியவை. வாங்க நம்மளுக்கு இது போதுங்க, நம்ம இதை வச்சுட்டு பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வாங்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பண்ணுவோம். நீ நிம்மதியாக சொந்த வீட்டில் இருக்குன்ற போயிட்டு மாதம் 20,000 வாடகை கட்ட லீஸுக்கு போயிடுறேன். லீஸில் வீடு விட்டுட்டு என்ன சொல்கிறது, லோன் வாங்கி வீடுக்கு போயிடுறீங்க. லோன் கட்டும் போது பாதியில் திருப்பி வந்த வழிக்கு வந்துடுறீங்க. போன மன உடைச்சல், பணமும் போச்சு, திருப்பி வந்த வழி வீடும் திருப்பிட்டேன் பேங்க்காரன். திருப்பி அதே தானிக்கு தேடி அதே வாடகை வீட்டில் வந்துடுறீங்க. அதை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா. ஸோ நீயாக இருந்தால் உனக்கு வர்றது எல்லாமே தன்னால் வரும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீ விரும்பின பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு நல்ல வாழ்க்கை வரோன்ற நம்பிக்கையில் இருந்து பாருங்க, நல்ல வாழ்க்கை வரும். நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். அதுக்கு நடுவில் தான் லவ்ன்ற ஒரு பேர். லவ் போய் மேரேஜ் ஆகும், மேரேஜ் போய் இப்போ அஃபேர்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ இன்க்ரீஸ் தான். நம்ம எவ்வளோ நம்ம தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை நம்ம மாற்றணும். இறைவன் எங்கே இருக்கான்னா நம்மளுக்குள்ளே தான் இருக்கான், நம்மளை சுற்றி தான் இருக்கான், இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே தான் இருக்கான். அப்போது நம்ம இறைவனை தேடணும். இறைவனை தேடணும். நீ போயிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு காவி வேஷ்டி போட்டுட்டு உத்திராட்சம் போட்டுக்கிட்டு பாய் மாதிரி மாலையை போட்டுட்டு உன்னை உட்கார சொல்ல. நல்ல மனுஷனாக நல்ல பிப்பா அவர் போகிறாருப்பா. பெரிய மனுஷன்றது வார்த்தை வேறு, நல்ல மனுஷன்ற வார்த்தை வேறு. பணம் வச்சிருக்கிறவன் பெரிய மனுஷன், நல்ல குணம் வச்சிருக்கிறவன் தான் நல்ல மனுஷன். இவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இப்போ நல்ல மனுஷன் பாரு, தங்கமானவருப்பா, ஒரு ஈயர் கூட சாவடிக்க மாட்டாருப்பா. அதனால் அப்புறம் நல்ல சாவு பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? நல்ல சாவு பண்ணுவாங்க. அதில் பசங்களாம் செட்டில் ஆகிட்டா இருப்பா, நல்ல சாவு பண்ணுவாங்க. நல்ல சாவுப்பான்னு எங்கே வருதோ அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம். எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாம்பா, எந்த பிரோஜனமும் இல்லை, அநேகமாக ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான்பா. நல்ல சொத்து சேர்த்து வச்சாம்பா, அநேகமாக பார்த்தீங்கன்னா சூசைடில் இருந்துட்டான்பா. நல்ல சொத்து வச்சா ஆக்சிடென்ட்டில் இருந்துட்டேன். சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ இது காரணம் யார்? நம்ம தான். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயமும் நம்மளை மாற்றிக்கிற விஷயமும். எதுக்குமே யார் பதவிக்கு ஆசைப்படாதீங்க, யார் சொத்துக்கும் ஆசைப்படாதீங்க, யாரோட பொண்ணுக்கும் ஆசைப்படாதீங்க, யாரோட இடத்துக்கும் ஆசைப்படாதீங்க, பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. உங்களை நீங்கள் செதுக்கி பாருங்கள், எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் பர்சனல்டே ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போய் பாருங்களேன், அழகான பொண்ணு உங்களை விரும்புவா. நீங்கள் எதுக்கு இன்னொருத்தன் முன்னாடி பார்க்கணும்? நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு நல்லா இப்போ வேலைக்கு போய் சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கே திருமணம் ஆகும், உங்களுக்கே நல்ல ஒரு ஒய்ஃப் வரும், உங்களுக்கு குழந்தை வரும், நல்ல ஒரு போஸ்டிங் வரும். அப்புறம் இன்னொருத்தன் போஸ்டிங் ஆசைப்பட்றேன். எல்லாமே உன் கையிலே வச்சுக்கிட்டு நீ பறி கொடுத்துட்ட. ஒரு ஜோரில் எல்லாத்தையும் விட்டுட்டுன்னா சூரியன் முடிஞ்சு நமஸ்காரம் எதுக்குன்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த லைஃபுக்கு வரதுக்காக ட்ரை பண்ண எப்படி வரும்? ஸோ சின்னதாக இருக்கும் செடியை வளர்க்கும் போதே செங்குத்தாக வளர்த்தோன்னா செங்குத்தாக போகும், நல்ல சுழிவாக வலிச்சா நல்ல சுழிவாக தான் போகும். ஸோ லைஃபு
முன்னேற்றம், யோகம் எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அது நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி மறைய போகிறோம். இதுக்கு தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்னார், பிறப்புனா ஒரு சமூகமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னாரு. அதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, இறைவன் பாதையில் செல்லுங்க. சிறப்பு சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்த மக்களுக்காக இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க குருஜி. ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் எப்படி வாழ்ந்தா தன்னை தேடி எல்லா விஷயங்களும் வரும் அப்படின்ற அந்த டாபிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் இன்னைக்கு விதைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இறைவன் பாதையில் செல்வோம். நன்றிம்மா.